ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழஸ் கிச்சன். நான் உங்கள் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜவரிசியில் வடகம், அதாவது அப்பளம் சொல்லுவோம்ல அது. இது வந்து நைலன் ஜவரிசி எடுத்து நான் வந்து தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக எப்படி வடகம் செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வச்சு. இப்போ இதுக்கு அளவான உப்பு, இதுக்கு அளவா சீரகம். நான் ஜவரிசி வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமா. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா புதினா கொத்தமல்லினா அரைச்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் இல்லை தக்காளி அது மாதிரி வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை கலராக உங்களுக்கு வேணும்னா என்ன கலர் வேணுமோ அது இது கூட கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர். இப்போ நம்ம வந்து பிளெயினாக வந்து ஜவரிசி வடம் போடுறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுனாலும் அது போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இட்லி தட்டிலே வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அது பண்ணலாம் வாங்க. இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜவரிசி வந்து எடுத்து கலந்து வச்சுருந்தோம்ல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிசா ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் இப்படி எல்லாமே சைடில் ஒட்டிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று மேலே ஒன்று தடியாக போட்டிங்கன்னா கடுக்குன்னு இருக்கும். நமக்கு வந்து அது பாயில் தென்பட்டுட்டே இருக்கும், மொறுன்னு இருக்காது. இதே மாதிரி நாங்கள் எல்லா தட்டுலையும் போட்டுட்டோம். மீதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இடியாப்ப தட்டுலையும் ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துட்டோம். இது வந்து இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடுங்க. எடுத்துட்டு 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து பொரிக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா உள்ள எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஆவியில் வந்து ஒரு 3 to 5 minutes மட்டும் வைங்க, அதுக்குள்ளேயே இது நல்லா வெந்துடும். இப்போ 3 to 5 minutesல ஆவியில் வச்சாலே நல்லா வெந்துடும். இதை வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து 2 days ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைட் காய போட்டு 1 day ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பேக் சைட் திருப்பி ஃப்ளிப் பண்ணி அடுத்த நாள் காய வச்சு எடுத்துடுங்க. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்பூனால் வந்து சைடில் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு காய வைக்கலாம். இல்லை இட்லி தட்டோட அப்படியே போய் காய வச்சுருங்க. நான் வந்து இன்னைக்கு இட்லி தட்டோட அப்படியே தான் போய் காய வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டே காய வச்சுட்டு எடுக்கும் போதே தனியாக வந்துடும். இப்படி எடுத்தா தனித்தனியாக வந்துடும் இது எல்லாமே. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ளிப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுக்கோங்க. இது வந்து 2 நாள் நம்ம வந்து இப்போ நல்லா காய வச்சு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு நாளும் பேக் சைடில் ஒரு நாள் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம எவ்வளவு குட்டியா போட்டு இப்ப எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனா உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி yellow கலர்ல இருக்குதுன்னா நீங்க சீரகம் போடாம விட்டுட்டீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு சூப்பராக ஜவ்வரிசி வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. எங்க அம்மா கேக்குறாங்க சாப்பிடுறதுக்கு. முறுமுறுப்பா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேட் போற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.